ஒரு தபால் பெட்டிக்கும் பள்ளி சிறுவனுக்குமான நட்பை விவரிக்கிறது இந்த கதை. எத்தனையோ கடிதங்களை பாதுகாத்து அனுப்பி வைத்த தபால் பெட்டி தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு கடிதத்தை எழுதுகிறது. அந்த கடிதம் வழியே தனது கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறது. புகழ்பெற்ற எழுத்தாளர் திரு எஸ். ரா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தபால் பெட்டி எழுதிய கடிதம் அப்படிங்கிற சிறு நாவலை இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இது கக்கன் கதை நேரம். நான் அருணா. உலகம் ரொம்பவும் மாறிவிட்டது. மின் அஞ்சல்களும் குறுஞ்செய்திகளும் வாட்ஸ்அப் தகவல்களும் வந்த பிறகு கடிதம் எழுதும் பழக்கம் குறைந்துவிட்டது. ஆகவே ஊரில் உள்ள பழைய தபால் பெட்டிகளை அகற்றுவது என தபால் துறை முடிவு செய்தது. அதன்படி அதன் காலை ஊரில் இருந்த ஒவ்வொரு பழைய தபால் பெட்டியாக அகற்றி கொண்டு வந்தார்கள். தேரடியில் இருந்த வேப்ப மரத்தில்தான் அந்த தபால் பெட்டி தொங்கிக் கொண்டிருந்தது. இரும்பு கம்பி போட்டு அதை கட்டியிருந்தார்கள். அந்த தபால் பெட்டி 40 ஆண்டுகளாக அதே இடத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. மற்ற தபால் பெட்டிகளைப் போலின்றி அதற்கு ஒரு பெயர் இருந்தது. அதன் பெயர் டாமா. தபால் பெட்டிக்கு அந்த பெயரை வைத்தவன் தங்கமுத்து. அவன் இப்பொழுது எந்த ஊரில் என்ன செய்து கொண்டிருக்கிறானோ தெரியாது. பள்ளி சிறுவனாக அவன் திலகர் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த போது அதன் நண்பனாக இருந்தான். அவர்கள் நிறைய கதை பேசியிருக்கிறார்கள், பழகியிருக்கிறார்கள். டாமாவிற்கு இனி வேலை இல்லை என்று கழட்டி தபால் பெட்டியை வேனிற்குள் போட்டார்கள். கைவிடப்பட்ட மனிதர்களைப் போலவே கைவிடப்பட்ட தபால் பெட்டிகளும் மௌனமாக கிடந்தன. தலைமை தபால் நிலையம் கொண்டு வரப்பட்ட அந்த பழைய தபால் பெட்டிகளை என்ன செய்வது என தெரியாமல் அலுவலகத்தின் பின்புறம் போட்டு வைக்கும்படி தலைமை அதிகாரி சொன்னார். அங்கே 20க்கும் மேற்பட்ட தபால் பெட்டிகள் மழையில் நனைந்து நிறம் மாறி மாறி மண் அப்பி கிடந்தன. அவற்றோடு டாமாவும் வீசி எறியப்பட்டது. யார் யாருக்கோ எழுதப்பட்ட எத்தனையோ கடிதங்களை அறிந்திருந்த போதும் தபால் பெட்டி தன் வாழ்நாளில் ஒரு கடிதம் கூட எழுதியதில்லை. ஆகவே முதன்முறையாக ஒரு கடிதம் எழுத விரும்பியது. ஆனால் யாருக்கு எழுத வேண்டும் என்று தெரியவில்லை. தனக்கென யாருமில்லை என்பதை உணர்ந்தது. தபால்கார மாதவன் மட்டுமே அதன் தோழனாக இருந்தார். அவரும் ஓய்வு பெற்றுவிட்டார். 1000 கடிதங்களை பாதுகாப்பாக காத்து ஒப்படைத்த போதும் தன்னை ஏன் யாரும் நேசிக்கவில்லை என்று அதற்கு வருத்தமாக இருந்தது. அப்போதுதான் அதற்கு தங்கமுத்து பற்றிய நினைவு எழுந்தது. அவன் தனது நல்ல நண்பன், தன்னை மிகவும் நேசித்தவன். அவன் சிறுவனாக இருந்த நாட்களில் தன்னிடம் மிகவும் அன்பாக பேசி பழகி இருக்கிறான். ஆகவே தங்கமுத்துவிற்கு கடிதம் எழுத வேண்டும் என்று தபால் பெட்டி விரும்பியது. எழுத ஆசைப்பட்டால் மனதிற்குள் எத்தனையோ மறக்க முடியாத நினைவுகள் இருப்பதை தபால் பெட்டி உணர்ந்தது. உலகின் முதல் கடிதம் பிரிவை பற்றித்தான் எழுதப்பட்டிருக்க கூடும் என தபால் பெட்டிக்கு அப்பொழுது தோன்றியது. தங்கமுத்துவை பிரிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்பொழுது அவன் வளர்ந்திருப்பான். எந்த ஊரில் எந்த வேலையில் இருக்கிறானோ, தன்னை அவன் நினைவு வைத்திருப்பானா? நிச்சயம் தன்னை அவன் மறந்திருக்க மாட்டான். அவனது சொந்த ஊரும் அவனது அம்மாவின் பெயரும் தபால் பெட்டிக்கு நன்றாக நினைவிருந்தது. தங்கமுத்து ஒவ்வொரு முறை அம்மாவிற்கு தபால் அட்டையில் கடிதம் எழுதும் போதும் அதை தபால் பெட்டியிடம் வாசித்து காட்டியே உள்ளே போடுவான். ஆகவே தங்கமுத்துவின் ஊரிலுள்ள அவனது வீட்டு முகவரிக்கு ஒரு கடிதம் எழுதலாம் என தபால் பெட்டி முடிவு செய்தது. இந்த உலகில் மிகவும் வியப்பான விஷயம் காலம்தான். அது எப்படி கடந்து போகிறது, ஏன் இவ்வளவு வேகமாக போய்விடுகிறது என்று அதற்கு புரியவே இல்லை. தான் கடந்து வந்த வாழ்க்கையை தபால் பெட்டி நினைவு கொள்ள துவங்கியது. அப்பொழுது தங்கமுத்துவிற்கு 12 வயது இருக்கும். 6ஆம் வகுப்பு படிப்பதற்காக அருகில் உள்ள தென்வடல் என்ற கிராமத்திலிருந்து அந்த சிறிய நகருக்கு வந்திருந்தான். திலகர் ஸ்கூலில் அவனை ஆறுமுகம் மாமா சேர்த்திருந்தார். சிவன் கோவில் தெருவில் இருந்த மாமா வீட்டில் தங்கிக் கொண்டு அவன் பள்ளியில் படித்து வந்தான். பள்ளி நேரம் போக மீதமுள்ள நேரங்களில் மாமாவின் பலசரக்கு கடையில் வேலை செய்ய வேண்டும். அதுபோலவே காலை நேரம் கடையை சுத்தம் செய்யவும் குடோனிலிருந்து தேவையான சாமான்களை சைக்கிளில் கொண்டு போய் தருவதும் அவனது வேலைதான். கிராமத்தில் இருந்த அவனை ஆறுமுகம் மாமா தனது வீட்டிற்கு அழைத்து வந்து படிக்க வைப்பது அத்தைக்கு பிடிக்கவில்லை. அத்தை அந்த கோபத்தினை அன்றாடம் காட்டினாள். குறிப்பாக அவனது பசிக்கு போதுமான அளவு சாப்பாடு தரமாட்டாள். துவைத்த துணிகளை அவன் அணிவதை விரும்ப மாட்டாள். இவ்வளவு ஏன், தலைக்கு வைத்து கொள்ள தேங்காய் எண்ணெய் கூட தரமாட்டாள். தனது பிள்ளைகளுக்கு சூடான இட்லியும் தோசையும் தரும் அத்தை அவனுக்கு மட்டும் பழைய சாதமும் ஊறுகாயும் தான் தருவாள். மாமா ரகசியமாக அவனை பிள்ளையார் கோவிலை ஒட்டிய முத்துவிலாசில் இட்லி சாப்பிட கொள்ள சொல்வார். அந்த ஹோட்டலில் மாமாவிற்கு கணக்கு இருந்தது. அத்தைக்கு தெரியாமல் அங்கே சில நாட்கள் விருப்பமான இட்லியோ வடையோ சாப்பிட்டு கொள்வான். தங்கமுத்துவின் அப்பா அவனது 3 வயதில் இறந்து போய்விட்டார்.
அம்மா கூலி வேலை செய்து அவனை படிக்க வைத்தாள். அவர்கள் கிராமத்தில் 5 வரைதான் பள்ளிக்கூடம் இருந்தது. ஆகவே படிப்பதற்காக அந்த சிறு நகருக்கு வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆறுமுகம் மாமா அவனது அம்மா வழியில் உறவினர். ஆனால் அம்மாவின் சொந்த சகோதரன் போல பழகினார். அவர்களை நேசித்தார். தங்கமுத்துவை காலேஜ் வரை படிக்க வைத்து நல்ல வேலை வாங்கி தருவதாக மாமா அம்மாவிடம் சொன்னார். அது எளிதான விஷயமில்லை என்று அம்மா உணர்ந்திருந்த போதும் மாமாவின் மனதிற்காக அவனை படிக்க அனுப்பி வைத்தாள். அப்படித்தான் தங்கமுத்து அந்த சிறு நகருக்கு வந்து சேர்ந்தான். வந்த நாள் முதல் அம்மாவின் நினைவு மனதை வாட்டியது. சில நேரம் அம்மா கட்டுகிற அதே ஊதா நிற சேலையை கட்டிக்கொண்டு போகும் வேறு பெண்ணை கண்டால் கூட அழுகை முட்டிக்கொண்டு வந்துவிடும் அவனுக்கு. இரவில் பசியோடு உறக்கம் வராமல் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அம்மாவை நினைத்து கொண்டு அழுவான். பலசரக்கு கடை வேலை எளிதாக இல்லை. ஆனால் மாமா படிக்க வைக்கிறார் என்பதால் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொண்டான். அவனோடு 6ஆம் வகுப்பில் படிக்கும் கணேசன் தான் தபால் எழுதுவதற்கு கற்றுக் கொடுத்தான். தபால் அட்டையை வாங்கி அதில் எழுதி போட்டால் அம்மாவிடம் போய் சேர்ந்துவிடும் என்பது வியப்பளித்தது அவனுக்கு. ஆறுமுகம் மாமா மாதம் ஒரு முறை அவனுக்கு 50 பைசா சினிமா பார்த்து கொள்ள தருவார். அந்த காசில்தான் அவன் தபால் அட்டைகளை வாங்கி தனது பாட புத்தகத்தில் வைத்துக் கொள்வான். அம்மாவிற்கு கடிதம் எழுதும் போதெல்லாம் தங்கமுத்து அழுவான். அவனது கண்ணீரின் சொட்டு சில எழுத்துக்களை கரைத்திருக்கும். வீட்டில் வைத்து கடிதம் எழுதினால் அத்தை கண்டுபிடித்து விடுவாள் என்பதால் பள்ளியின் விளையாட்டு மைதானத்திலே வைத்து எழுதுவான். வீடு திரும்பும் போது தபால் பெட்டியிடம் போட்டு விடுவான். அவனது அம்மாவிற்கு எழுத படிக்க தெரியாது. அதனால் மகாலட்சுமி அக்காவிடம் கொடுத்து படிக்கச் சொல்லி கேட்டுக்கொள்வாள். ஆனால் அவனுக்கு பதில் கடிதம் எழுத மாட்டாள். அம்மாவிற்கு எழுதும் கடிதங்களில் எல்லாம் தான் சந்தோஷமாக இருப்பதாகவும் அத்தை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்வதாகவும் எழுதுவான். சில நேரங்களில் பள்ளியில் நடந்த விஷயங்களை பற்றியோ அவனது நண்பன் கணேசன் பற்றியோ எழுதுவான். ஒரு கடிதத்தில் பள்ளிக்கு வந்த மேஜிக் செய்பவன் பற்றி கூட எழுதியிருந்தான். ஒவ்வொரு கடிதத்திலும் அவனது பெயருக்கு அடியில் ஒரு பூ வரைந்து அனுப்புவான். அவனால் நன்றாக படம் வரைய முடியும். எதையும் பார்த்த மாத்திரத்தில் வரைந்துவிடக்கூடியவன். கடிதத்தில் அவன் வரைந்த பூவை பார்த்தால் அம்மா சந்தோஷப்படுவாள் என்பதற்காக ஒவ்வொரு கடிதத்தின் முடிவிலும் ஒரு பூவை வரைந்து அனுப்புவான் தங்கமுத்து. அப்படி தொடர்ந்து கடிதம் போடுவதற்காக வந்த நாட்களில்தான் அவன் தபால் பெட்டியோடு பழக ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் தபால் பெட்டியின் தலையை தடவிக்கொண்டே அதனிடம் கேட்டான், உன் தலை ஏன் மனுஷங்க தலை மாதிரி இருக்கு? நீ ஏன் எப்பவும் வாயை திறந்துக்கிட்டே இருக்க? இப்படியே தூங்குறது உனக்கு கஷ்டமா இருக்காதா? அதை கேட்ட தபால் பெட்டிக்கு சிரிப்பு தான் வந்தது. இதுவரை தன்னிடம் யாரும் இப்படி பேசியதே இல்லை, கேட்டதும் இல்லை. அவனோடு பேசவும் பழகவும் தபால் பெட்டி விரும்பியது. இப்படி ஆசைப்பட்டு தோன்றிய மறு நிமிஷம் அது பேசத் துவங்கியது. அற்புதங்கள் என்பது உண்மையான ஆசையில் பிறப்பதுதானே. அப்படித்தான் தபால் பெட்டியும் அவனோடு பேச ஆரம்பித்தது. நான் தூங்குறதே இல்லை, எப்போவுமே முழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எத்தனையோ பேரோட முக்கியமான தபால் எல்லாம் என் வயிற்றுக்குள்ளே தானே இருக்கு. நான் எப்படி தூங்க முடியும்? தபால் பெட்டி பேசுவதை கேட்டதும் தங்கமுத்துவிற்கு சந்தோஷம் ஏற்பட்டது. அதுவும் சரிதான், நீ தூங்கிட்டா யாராவது உன் லெட்டரை எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? ஓ, அதனால தான் நீ முழிச்சிட்டு இருக்கியா? உன் தலைக்கு நான் ஒரு தொப்பி போட்டு விடவா? உன் தலைக்கு ஒரு தொப்பி போட்டு விட்டா அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னான் தங்கமுத்து. எனக்கும் ஆசையாக தான் இருக்கு, ஆனால் எனக்கெல்லாம் யார் தொப்பி செஞ்சு கொடுப்பா? தோ நாளைக்கே நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நாளைக்கு நான் பள்ளி முடிஞ்சு வரும்போது கண்டிப்பாக உனக்கு தொப்பி எடுத்துட்டு வரேன், சரியா என்று விளையாட்டுத்தனமாக கேட்டான் தங்கமுத்து. ஆமாம், எல்லா தபால் பெட்டியும் ஏன் சிவப்பு நிறத்தில் இருக்கீங்க? ஏன் ஊதா நிறத்துலையோ மஞ்சள் நிறத்துலையோ நீங்கள்லாம் இருக்கிறது கிடையாது? அதுவா? அது பெரிய கதை. எங்களை மாதிரியான தபால் பெட்டியெல்லாம் பிரிட்டனில் தான் அறிமுகமானோம். அங்கே பச்சை நிறத்தில் தான் தபால் பெட்டியை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் செடி கொடிகளுக்கு நடுவே இந்த பச்சை தபால் பெட்டியை வச்சா யார் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும்ல, மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு 1874 எங்கள் நிறத்தை சிவப்பாக மாற்றிட்டாங்க. அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் சிவப்பு நிறத்தில் தான் இருக்கோம். அப்போ நீயும் வெள்ளைக்காரன் கண்டுபிடிப்பு தான்னு சொல்லு அப்படின்னு சொன்னான் தங்கமுத்து. ஆமாம், டல்ஹௌசி பிரபு தான் இந்தியாவுக்கு தபால் துறையை அறிமுகப்படுத்தினது. ஆனால் அப்போ இந்த பின்கோடெல்லாம் கிடையாது. அது 1972 தான் அறிமுகமாச்சு. எப்பா, நீ எவ்வளோ பெரிய அறிவாளியா இருக்க, உன்கிட்ட பேசினா நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் போல இருக்கே அப்படின்னா தங்கமுத்து. ஏன்னா என் வயிற்றுக்குள்ளே போடுற தபால் கடிதம் எல்லாத்தையும் நான் படிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தபால்காரங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். உன்ன மாதிரி நானும் ஒரு மாணவன் தான். நீ வகுப்பறையில் பாடம் படிக்கிற, நான் தெருவில் இருந்து பாடம் படிக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னது தபால் பெட்டி தங்கமுத்து கிட்ட. இந்த உரையாடல் தங்கமுத்துவிற்கு மிகவும் பிடித்து போனது. அன்றிலிருந்து அவன் தபால் பெட்டியோட நண்பனாக மாறினான். பள்ளி விட்டதும் மைதானத்தில் அமர்ந்து தபால் பெட்டிக்கு காகிதத்தில் ஒரு தொப்பி செய்தான் தங்கமுத்து.
அந்த தொப்பியின் மீது டாமா என எழுதினான். தான் செய்த காகித தொப்பியை கையில் எடுத்துக்கொண்டு அவன் தபால் பெட்டி இருந்த இடத்தை நோக்கி ஓடினான். வழியில் அவனது கணித ஆசிரியர் மைக்கேல் பார்த்து விட்டார். என்னடா தொப்பி, இதை எங்க எடுத்துட்டு போற? கணேசன் வீட்டுக்கு சார் என்று பொய் சொன்னான். யாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்டா என்று கேட்டார் கணித ஆசிரியர். அவன் தங்கச்சிக்கு சார் என்று இன்னொரு பொய்யை சொன்னான். தொப்பி அழகா இருக்குடா என்றபடியே அவர் சைக்கிளில் செல்ல துவங்கினார். நல்ல வேலை தப்பித்தோம் என நினைத்து கொண்டே அவன் தேரடிக்கு சென்றான். அங்கே 40 வயதான அழுக்கு சட்டை அணிந்த ஒரு ஆள் தபால் பெட்டி முன்பாக கடிதம் ஒன்றை கையில் வைத்தபடி நின்று கொண்டிருந்தார். என்ன சார், தபால் போடணுமா என கேட்டான் தங்கமுத்து. இதை போடவா வேண்டாமான்னு குழப்பமா இருக்கு என்றார் அந்த மனிதர். என்ன லெட்டர் சார் என கேட்டான். இது மொட்டை கடிதம். நீ மொட்டை கடிதம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா என கேட்டார் அந்த நபர். இல்லையே, லெட்டருக்கு எப்படி மொட்டை அடிக்கிறது சார் என கேலியாக கேட்டான் தங்கமுத்து. மொட்டை கடிதம்னா யார் எழுதுனது அப்படின்னு அதில் பேர் இருக்கக்கூடாது, அதுக்கு பேர் தான் மொட்டை கடிதம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார் அந்த நபர். நீங்க தானே எழுதுனீங்க என சந்தேகமாக கேட்டான் தங்கமுத்து. நான் தான் எழுதினேன், ஆனா என் பெயர் போடல. இது வெறும் கடிதம் இல்லை, புகார் கடிதம். யார் மேல புகார் சார்? நம்ம ஊர் தாசில்தார் மேலதான் புகார் பண்ணியிருக்கேன். ஏன் உங்க பேரை போடல என கேட்டான் தங்கமுத்து. பேரை போட்டா பிரச்சனை ஆகிடும், என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த தைரியம் இல்லைன்னா ஏன் புகார் கொடுக்குறீங்க? நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. பெரிய ஆட்கள் இப்படித்தான் செய்வோம் என்றார் அந்த நபர். தைரியம் இல்லைன்னா புகார் சொல்லக்கூடாது சார். நாளைக்கு யாராவது கேட்டா நீங்க தான் இந்த லெட்டரை போட்டுருவீங்கன்னு நான் சொல்லிடுவேனே என்று விளையாட்டுத்தனமாக சொன்னான் தங்கமுத்து. யாரும் பார்க்காம இந்த லெட்டரை போடுறதுக்கு தான் வந்தேன், ஆனா நீ பார்த்துட்ட. அப்ப நீங்க செய்யறது தப்பு. இதை நீங்க போட வேண்டிய இடம் அங்க கிடையாது, குப்பை தொட்டியில அப்படின்னு குப்பை தொட்டியை காமிச்சான் தங்கமுத்து. அவர் கோபத்தோடு அவனை முறைத்தபடியே சென்றார். அப்போது சபாஷ் என்ற ஒரு சத்தம் கேட்டது. இந்த ஆள் ஒரு ஏமாற்றுக்காரன், அடுத்தவங்க மேல பொய் புகார் கொடுக்கறது தான் இவனுடைய வேலையே. இந்த மாதிரி லெட்டரையெல்லாம் கொண்டு வந்து போடும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். நீ கரெக்டா பேசி அனுப்பி வச்சுட்ட. உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் என்றான் தங்கமுத்து. தொப்பி தானே என மகிழ்ச்சியாக கேட்டது தபால் பெட்டி. உடனே தங்கமுத்து அந்த தொப்பியை எடுத்து காமிச்சு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டான். ரொம்ப அழகா இருக்கு, நீயே வச்சு விடு என்றது தபால் பெட்டி. அளவு எடுத்து செய்தது போல அதன் தலைக்கு கச்சிதமாய் பொருந்தியது தொப்பி. எப்படி சரியான அளவுல தொப்பி செய்த என வியப்போடு கேட்டது தபால் பெட்டி. ஏன்னா நான் படம் வரைகிறவன், ஒருத்தரை பார்த்தா நான் அப்படியே வரைஞ்சிருவேன். அதே மாதிரி உன்னுடைய தலைக்கு இந்த தொப்பி தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான் தங்கமுத்து. ஆமா, தொப்பியில என்னமோ எழுதிருக்கே, அது என்னது அப்படின்னு கேட்டது தபால் பெட்டி. அது உன் பெயர். பேரா? எனக்கு பேரா? என்ன பேர் வச்சிருக்க, நீயே படிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னது அந்த தபால் பெட்டி. அதுவா, உன் பெயர் இனிமேல் டாமா. டாமாவா? ஆமா, உன்னுடைய பேர் இனிமேல் டாமா தான் அப்படின்னு சொன்னான் தங்கமுத்து. தனக்குன்னு இது வரைக்கும் யாருமே பேர் வச்சதே கிடையாது. உலகத்திலேயே பேருள்ள தபால் பெட்டி நான் மட்டுமா தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டது அந்த தபால் பெட்டி. டாமா டாமா அப்படின்னு தன்னுடைய பேரை திருப்பி திருப்பி தனக்குத்தானே சொல்லி பார்த்துக்குச்சு. உனக்கு தெரியுமா, பெர்ஷியாவோட ராணி அடோசா தான் உலகத்தில் முதன்முறையாக கடிதம் எழுதினதா சொல்கிறாங்க. அது எப்போ தெரியுமா? கிமு 500. இது வரைக்கும் உலகத்தில் எவ்வளவு கடிதம் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு கணக்கே தெரியல அப்படின்னு சொன்னது தபால் பெட்டி. இல்லை டாமா சொன்னது தங்கமுத்து கிட்ட. இனிமேல் டாமான்னு சொன்னால் தானே சரியா இருக்கும். ஆனால் அதுக்கு தங்கமுத்து பதில் சொன்னான், ஆனால் நான் எங்கள் அம்மாவுக்கு எத்தனை கடிதம் எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் கணக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னது தபால் பெட்டி. அதுக்கு தங்கமுத்து பதில் சொன்னா, வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு தான் கடிதத்தோடைய முக்கியத்துவம் தெரியும். தொப்பி அணிந்த தபால் பெட்டியை பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. டாமா கேட்டது அவங்கிட்ட வெக்கப்பட்டுக்கிட்டே, எனக்கு ஒரு படம் வரைஞ்சு தருவியா அப்படின்னு கேட்டது. கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டே தங்கமுத்தும் அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் தான் ஒரு மிகப்பெரிய சம்பவமே காத்திருந்தது தங்கமுத்துவுக்கு. ஏன்னா இவன் அவங்க அம்மாவுக்கு கடிதம் எழுதுறது அவங்க அத்தைக்கு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு. யாரை கேட்டு நீ உங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதின? மாமா இதற்குள் முந்திக்கொண்டு, நான் சொல்லவில்லை என்றார். உங்க ஊர்ல இருந்து காமாட்சி வந்திருந்தா, அவ தான் நீ லெட்டர் போடுற விஷயத்த என்கிட்ட சொன்னா. நீ என்னடா அதை மறைச்சிட்ட? அது அத்தை என பதில் சொல்ல முடியாமல் திணறினான். என் சோத்தை தின்னுட்டு நீ எனக்கு எதிராகவே இருக்கியா? இனி இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது. இப்பயே உன் மூட்டை முடிச்சு உன் பையெல்லாம் தூக்கிக்கிட்டு உங்கள் ஊருக்கு கிளம்பு
அப்படின்னு ஆவேசமாக சொன்னாள் அத்தை. அப்படி சொன்னா எங்க போவான் மீனாட்சி? சின்ன பையன் தெரியாம லெட்டர் போட்டுட்டான், இனிமேல் அப்படி செய்ய மாட்டான் என்று மாமா அவனுக்காக பரிந்து பேசினார். என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் எழுதியிருக்கான். நன்றி விசுவாசம் இல்லாத நாய், அவனை எப்படி வீட்டில் வச்சுக்கிறது? இனிமேல் அப்படி எழுத மாட்டான் மீனாட்சி. உன்னை பெத்த தாயா நினைக்கிறான். டே தங்கமுத்து, அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றா என்றார் மாமா. உடனே அத்தையின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி கேட்டான் தங்கமுத்து. அத்தையின் கோபம் குறையவில்லை. நீ செய்த தப்புக்கு இன்னைக்கு சோறு கிடையாது. இனிமேல் ஊருக்கு லெட்டர் போட மாட்டேன்னு சாமி மேல சத்தியம் பண்ணு என்றாள். தங்கமுத்து சத்தியம் செய்து கொடுத்தான். அன்றைக்கோடு அவன் அம்மாவிற்கு கடிதம் எழுதுவது நின்று போனது. ஆகவே தபால் பெட்டியை தேடி போக வேண்டிய அவசியமும் நின்று போனது. அத்தையின் கோபத்தை தணிப்பதற்காகவே பலசரக்கு கடையில் நீண்ட நேரம் எல்லா வேலைகளையும் தங்கமுத்து செய்தான். மாமாவிற்குத்தான் அவனது நிலையை பார்க்க வருத்தமாக இருந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு நீண்ட நாட்களாக தங்கமுத்து தபால் பெட்டியை காண செல்வதை விட்டுவிட்டான். நீண்ட நாட்களாக தபால் பெட்டியை காணாத தங்கமுத்து திடீரென ஒரு நாள் பள்ளி விட்டு திரும்பி வரும்போது தபால் பெட்டியின் அருகே போய் நின்றான். அது அவனிடம் பேசவில்லை. என்மேல் கோபமா என்று கேட்டான். நீ படிப்பை நிறுத்திட்டு ஊரை விட்டு போயிட்டியோன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னது தபால் பெட்டி. அப்படி நடந்தாலும் ஆச்சரியமில்லை என்றான் தங்கமுத்து. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என கேட்டது டாமா என்கிற தபால் பெட்டி. எங்கள் அத்தைக்கு என்னை பிடிக்கலை. அவங்க ஊருக்கு லெட்ரு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஊருக்கு லெட்ரு போடக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க, லெட்ரு எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லலை இல்ல அப்படின்னு கேட்டது டாமா. உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் நீ லெட்டர் போடுவியா? ஏன் இந்த சூரியனுக்கு, நிலாவுக்கு, நட்சத்திரத்துக்கு, மழைக்கு, வெயிலுக்கு லெட்டர் போட மாட்டியா? அவங்கெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லையா? ஆமா, சொந்தம்தான். ஆனா அவங்களுக்கு நான் எப்படி லெட்டர் எழுதுறது என கேட்டான் தங்கமுத்து. பேப்பர்ல எழுதி பறக்க விடு, அவங்களே படிச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னது டாமா. சரி, அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் தங்கமுத்து. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு படத்தை காட்டணும் என சொல்லியபடி அவன் தனது நோட்டு ஒன்றினை பிரித்து காட்டினான். அதில் சிவப்பு வண்ணத்தை கொண்டு அப்படியே அச்சு அசலாக தபால் பெட்டியை வரைந்திருந்தான். நான் தானா இது? எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு கேட்டது தபால் பெட்டி. ஆமா, உன் அழகு இந்த ஊர்க்காரங்க கண்ணுக்கு தெரியல. இது என்ன பூ பூவா வரைஞ்சிருக்க? உன்னை சுற்றி பூவா இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன். அதான் அழகா இல்லையா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? உனக்கு இது பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என மகிழ்ச்சி அடைந்தது தபால் பெட்டி. உன்னோட ஞாபகமா இந்த படம் என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான் தங்கமுத்து. அதுதான் சரி, இங்கே வச்சிருந்தா காற்றுல கிழிஞ்சு போயிடும், அதனால இதை நீயே வச்சுக்கோ. இவ்வளவு நாளாக நான் இல்லாமல் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்டான் தங்கமுத்து. அதற்கு டாமா சொன்னுச்சு, நம்ம 2 பேருக்கும் புதுசாக ஒரு நண்பன் வந்திருக்கான் தெரியுமா? நீ இல்லாதப்ப நான் அதுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு அணில் குஞ்சை காமிச்சது அந்த தபால் பெட்டி. ஓ அப்படியா, இது கூட தான் நீ பேசிகிட்டு இருந்தியா? இதுக்கும் நாம் ஒரு பேரை வச்சிடலாமா அப்படின்னு கேட்டான் தங்கமுத்து. எனக்கு பேரா? எனக்கு அணில் அதுவே போதும். இல்லை இல்லை, நான் உனக்கு அழகாக ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெமி அப்படின்னு பேர் வச்சான் அந்த அணிலுக்கு. ஓ, அப்ப இனிமேல் நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, நீ, டாமா, நான், நம்ம 3 பேருமே இனிமேல் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாமா கேட்டது, நினைவிற்கு ஏதாவது நிறம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டது. ஒரு நிறமும் கிடையாது அப்படின்னு சொன்னான் தங்கமுத்து. நினைவோட நிறம் பச்சைன்னு தோணுது. ஏன்னா பழைய விஷயங்களை நினைச்சா மனசு சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு சொன்னது டாமா. எனக்கெல்லாம் பழைய விஷயத்தை நினைச்சா வருத்தமா தான் இருக்கும். அப்ப நினைவுக்கு வரும் நிறம் கருப்பு தான் என்றான் தங்கமுத்து. அதுவும் சரிதான், நினைவுங்கிறது ஒரு வானவில், அதுல வேற வேற நிறம் இருக்கு சரியா என்றது தபால் பெட்டி. நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கவிதை எழுத போறாயா என கேட்டான் தங்கமுத்து. கவிதை இல்லை, கதை, அதுவும் மறக்க முடியாத ஆட்களை பற்றி சொல்ல போகிறேன் என்றது தபால் பெட்டி. சின்ன கதையா பெரிய கதையா என கேட்டான் தங்கமுத்து. சின்ன கதைதான், ஆனால் சின்ன கதையா இருக்காது என்றது தபால் பெட்டி. நீ குழப்பாமல் கதையை சொல்லு என்றான் தங்கமுத்து. இந்த ஊர்ல இருக்கிற எல்லோரும் கடிதம் எழுதுறதில்ல, ஆனால் சிலர் என்ன நடந்தாலும் கடிதம் எழுத மறக்கறதில்ல. அப்படி ஒருத்தரை பற்றித்தான் சொல்ல போகிறேன் என்றது டாமா. அவர் எங்கே இருக்கார்? அவரோட பேரு என்ன என கேட்டான் தங்கமுத்து. அவர் பேர் சின்னசாமி. பஜார்ல பூரணி ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையோட கணக்கு பிள்ளை தான் சின்னசாமி. அவர் அன்றாடம் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு கடிதம் எழுதி கொண்டு வந்து போட்டுட்டு போவார். யாருக்கு தெரியுமா? ராமரத்னம்ங்கிற அவருடைய முதலாளிக்கு. அவர்தான் இந்த கடையை ஆரம்பிச்சது. அதுல உன் வயசுல வேலைக்கு சேர்ந்தவர் தான் சின்னசாமி. ராமரத்னத்துக்கு ஒரே மகள்,
பேரு பூரணி. அவளை காலேஜில் படிக்க வச்சாரு. ஒரு தடவை காலேஜ் பிள்ளைகள் எல்லாம் டெல்லிக்கு டூர் போனாங்க. அதில் பூரணியும் போனான். ஆக்ராவில் தாஜ்மஹாலை பார்த்துட்டு பஸ் கிளம்பும் போது அவ காணாமல் போயிட்டா. டீச்சர்கள் எல்லோரும் அவளை தேடுன்னு தேடினாங்க. ஆனால் அவளை கண்டுபிடிக்கவே முடியல. போலீஸில் புகார் கொடுத்தும் தேடினாங்க. அப்படியும் அவளை கண்டுபிடிக்க முடியல. காணாமல் போன தன்னுடைய மகளை தேடுறதுக்காக ராமரத்னம் கிளம்பி ஆக்ராவுக்கு போயிட்டாரு. போறப்ப கடைய சின்னசாமி கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டாரு. இது நடந்து 16 வருஷமாச்சு. ஆனா இன்னும் ராமரத்னம் திரும்பி வரல. அவர் மகளும் கிடைக்கல. சின்னசாமி நாள் தவறாமல் கடையில் என்ன வியாபாரம் நடந்துச்சு, எவ்வளவு வரவு செலவு அப்படின்னு ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி ஆக்ராவுக்கு அவர் கொடுத்த முகவரிக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காரு. ராமரத்னம் இப்போ உயிரோட இருக்கிறாரா இல்லையா செத்துட்டாரானே தெரியல. ஆனா சின்னசாமி பொறுப்பா கடிதம் எழுதி போட்டுக்கிட்டே இருக்காரு. நீ அந்த கடைக்கு போனா முதலாளியோட நாற்காலி காலியா இருக்கிறத பார்க்கலாம். சின்னசாமி ஸ்டூல்ல தான் உட்கார்ந்துருப்பாரு. அவ்வளவு விசுவாசம் அவருக்கு. ராமரத்னம் மகளுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் வெள்ளிக்கிழமை சின்னசாமி அவங்க 2 பேர் பேர்லேயும் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரதை இன்னைய வரைக்கும் அவர் மாற்றிக்கவே இல்லை. இதை கேட்டபோது தங்கமுத்துவுக்கு நம்ப முடியவில்லை. அந்த கடையில் நான் நோட்டு பென்சில் எல்லாம் வாங்கியிருக்கேன். குள்ளமாக ஒருத்தர் இருப்பாரே, அவர் தான் சின்னசாமியா? அவரே தான். இந்த ஊரில் அவர் கதை எல்லாருக்கும் தெரியும். அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாத மனுஷன்னா அவரை தான் சொல்லுவேன். தங்கமான மனுஷன். ஒரு லெட்டருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கா என்று வியந்தான் தங்கமுத்து. இதுக்கே ஆச்சரியப்படுறியே, உனக்கு ஞானதுரைய தெரியாதுல்ல என கேட்டது தபால் பெட்டி. யாரு ஞானதுரை? சின்னசாமி மாதிரி தினமும் கடிதம் எழுதுவாரா இவரும்? ஒரு லெட்டர் இல்லை, தினம் 100 லெட்டர் எழுதி கொடுக்குறவர். நீ தபால் ஆஃபீஸ்க்கு போனால் உள்ளே மர பெஞ்சில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு கேட்குறவங்களுக்கு எல்லாம் கடிதம் எழுதி தருவார் இல்லை, அவர் தான் ஞானதுரை. பார்த்துருக்கேன். பெரிய தாடி வச்சுக்கிட்டு இருக்கிற தாத்தா, அந்த தாத்தா தான். அந்த தாடி தாத்தா தான் படிக்காதவங்களுக்கு கடிதம் எழுதி கொடுக்குறவர். அவர்கிட்ட தபால் அட்டையை வாங்கி கொடுத்துட்டு எழுத வேண்டியதை சொன்னால் அழகாக எழுதி கொடுத்துருவாரு. அதுக்கு காசெல்லாம் வாங்க மாட்டார். போஸ்ட் கார்டு வாங்க கூட காசு இல்லாதவங்களுக்கு அவரே கார்டு வாங்கி எழுதியும் கொடுப்பாருன்னா பார்த்துக்கோயேன். எங்கள் ஊரில் அப்படி யாராவது இருந்தால் எங்கள் அம்மா எனக்கு தினம் ஒரு கடிதம் எழுதியிருக்கும் என ஆதங்கமாக சொன்னான் தங்கமுத்து. ஞானதுரை தினம் இத்தனை பேருக்கு லெட்டர் எழுதி கொடுக்குறாருல்ல, அவருக்கு ஒரு லெட்டர் கூட வந்தது கிடையாது. யாரும் எழுதினதும் கிடையாது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றது தபால் பெட்டி. பெட்டியில் போடுற எல்லா லெட்டரும் உரியவங்க கிட்ட போய் சேர்ந்துருமா என கேட்டான் தங்கமுத்து. ஒரு சிலர் அட்ரஸ் ஒழுங்காக எழுதாமல் விட்டுருவாங்க. வீட்டு வேலைக்கு கூட்டிகிட்டு வந்த ஒரு சின்ன பொண்ணு தன்னோட ஆட்சிக்கு லெட்ரு போடும். அதில் ஆட்சி திருநெல்வேலி தான் அது எழுதும். அது எந்த ஆட்சிக்கு போய் சேருமோ? மாதவன்னு ஒரு தபால்காரர் இருந்தார். அவர் இப்போ ரிட்டையர் ஆயிட்டார். அவரை பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். 6 அடி உயரம் இருப்பார். உறுதியான உடம்பு. ராலே சைக்கிளில் தான் வருவார். காக்கி உடை, தலையில் தொப்பி. அவர் சைக்கிள் மணியை அடிக்கிற சப்தம் சங்கீதம் கேட்கிற மாதிரி இருக்கும். அவர் தபால் பெட்டி முன்னாடி வந்து நின்று வயிற்று வலியில் உள்ள குழந்தையின் வயிற்றை தடவி பார்க்கிற டாக்டர் மாதிரி மெதுவாக தடவி பார்ப்பார். தாங்கிட்ட உள்ள சாவியை வச்சு பூட்டை துறந்து உள்ளிருக்கும் தபால்களை அள்ளி தனது பையில் போடுவார். அடுத்து திறக்கும் நேரத்தை மாற்றி வைத்துவிட்டு தபால் பெட்டியை பூட்டுவார். பின்பு செல்லமாக தபால் பெட்டியோட தலையை தடவி விட்டு புறப்படுவார். அவர் இப்படி செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உனக்குத்தான் எவ்வளவு அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வியந்து சொன்னான் தங்கமுத்து. மனுஷங்களோட சுபாவத்தை புரிஞ்சுக்கிடவே முடியாது. அதுவும் இந்த லெட்டர் விஷயம் இருக்கே, அதில் யார் எப்போ எப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்லவே முடியாது. ராஜா காலத்தில் கடிதம் கொண்டு போகிறதுக்குன்னு ஆள் இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ரன்னர்னு அதுக்கு பேர். கடிதங்களை எடுத்துக்கிட்டு ஓடணும். தன் பொண்டாட்டிக்கு ஏதாவது கடிதம் வந்தால் அதை படிக்காமல் கிழிச்சு போடுற முத்தப்பன் இந்த ஊரில் தான் இருக்கான். தனக்குத்தானே லெட்ரு போட்டுக்கிற பழனியும், காந்தி செத்துட்டது கூட தெரியாமல் அவருக்கு லெட்ரு போட்டுக்கிட்டே இருக்கிற கணபதியும் இங்கத்தான் இருக்காங்க. லெட்டர் முழுவதும் பொய்யா எழுதுகிற அம்பலவாணன், விடுதியில் படிக்கிற மகளுக்கு பணம் அனுப்ப இயலாத நிலையில் கண்ணீர் துளி சிந்தி கடிதம் அனுப்புகிற சிந்தாமணி அம்மாவும் இதே ஊரில் தான் இருக்காங்க. இவ்வளவு ஏன், தபாலில் என் மக வீட்டுக்கு இந்த கோழியை அனுப்பி வைக்கணும்னு சண்டை போடுற சடையனும் இந்த ஊர்ல தான் இருக்கான். ஸ்டாம்ப் போட்டாம லெட்டர் போடுறவன், அடுத்தவங்க லெட்டரை திருடி படிக்கிறவன்னு விதவிதமான மனுஷங்க இருக்காங்க. கடிதம்ங்கிறது படித்த உடனே முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. பாதுகாப்பாக வச்சு திரும்ப திரும்ப படிக்கிறதும், படிக்கும் போதெல்லாம் அதை எழுதினவங்களை நினச்சிக்கிறதும் தான் அதோடைய சிறப்பே. கடிதம்ங்கிறது அன்போட அடையாளம். அதை நீ எப்பவும் மறக்கக்கூடாது என்றது தபால் பெட்டி. இவ்வளவு கடிதங்களில் எந்த கடிதத்தை உன்னால் மறக்கவே முடியாது என்று கேட்டான் தங்கமுத்து.
தபால் பெட்டி சொன்னது, 5 வயது பொண்ணு ஒரு நாள் ஒரு கடிதம் எழுதியிருந்தா. அவளும் அவளது அம்மாவும் அதை பெட்டியில் போடுறதுக்காக வந்திருந்தாங்க. அம்மா தபால் பெட்டிக்குள் கடிதம் போடுவதற்காக அவளை தூக்கிவிட்டாள். அவள் தபாலை உள்ளே போட்டுவிட்டு என்னை தடவியபடியே சொன்னாள், எங்க அப்பா கிட்ட பத்திரமா கொண்டு போய் கொடுத்துரு. அந்த கடிதத்துல அப்பா நீ எப்ப வருவேன்னு ஒரே ஒரு வரி மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது. சிறுமியோட கையெழுத்தில் இருந்த அந்த ஒரு வரியை என்னால் மறக்கவே முடியவில்லை. அப்பாவோட அன்பிற்காக ஏங்குகிற பொண்ணோட மனசு அந்த வரியில் இருந்துச்சு. அதை படித்ததும் என் கண் கலங்கிருச்சு என்றது தபால் பெட்டி. அதை கேட்டபோது தங்கமுத்துவிற்கும் இறந்து போன அப்பாவின் நினைவு வந்தது. அவன் மனதிற்குள், அப்பா நீங்க திரும்ப வரவே மாட்டீங்களா என கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனை அறியாமல் கண்கள் கசிந்தன. மறக்க முடியாத மனிதர்கள், அவர்கள் எழுதிய கடிதங்கள், அதன் வழியே பெற்ற அனுபவம் என நினைவுகளால் நிரம்பியிருந்தது தபால் பெட்டி என்கிற டாமா. இன்று அது பயனற்ற பொருள், அதுவும் வீசி எறியப்பட்ட பொருள். தனது அன்பிற்குரிய தங்கமுத்துவிற்கு அது ஒரு கடிதம் எழுத விரும்பியது. தபால் அலுவலகத்தின் ஒளிந்து வாழும் எலியிடம் தனக்கு ஒரு தபால் அட்டை வேண்டும் என கேட்டது தபால் பெட்டி. இவ்வளவுதானே, உடனே கொண்டு வருகிறேன் என்று அன்றிரவே ஒரு தபால் பெட்டியை கொண்டு வந்து கொடுத்தது எலி. இரவெல்லாம் தனது நினைவுகளையும் தற்போது தனக்கு ஏற்பட்டுள்ள நிலையினையும் பற்றி தங்கமுத்துவிற்கு கடிதம் எழுதியது தபால் பெட்டி. அதை எலியிடம் கொடுத்து வாசலில் உள்ள பெட்டியிடம் போடும்படி சொன்னது. அந்த கடிதம் தங்கமுத்துவின் ஊருக்கு சென்று சேர்ந்தபோது அவன் ஊரில் இல்லை. அவனது அம்மா இறந்து 6 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த முகவரி உள்ள வீடும் இடிந்து போயிருந்தது. ஆனால் ஊரில் இருந்த தபால்காரர் அது டெல்லியில் வசிக்கும் தங்கமுத்துவிற்கு வந்த கடிதம் என்று அறிந்து கொண்டு அதை ஒரு தபால் உறையில் போட்டு தங்கமுத்து வசிக்கும் டெல்லி முகவரிக்கு அனுப்பி வைத்தார். தான் பள்ளியில் படிக்கும் நாட்களில் நேசித்த தபால் பெட்டி தனக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பி வைக்கும் என தங்கமுத்து கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டான். ஆகவே கையில் கிடைத்த கடிதத்தை வியப்போடு படித்தான். தனது மகளிடம் ஆசையாக படித்து காட்டினான். மனைவியும் மகளும் அந்த தபால் பெட்டியை காண வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆறுமுகம் மாமா வீட்டிலிருந்தபடி பள்ளி படிப்பை முடித்த தங்கமுத்து மணிவாசகம் சாரின் உதவியால் சென்னை வந்து கல்லூரியில் படித்தான். மேற்படிப்பு படிக்க அரசின் உதவித்தொகை கிடைத்தது. பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தில் ஆய்வு மாணவனாக சேர்ந்து தீவிரமாக பயின்றான். முடிவில் டெல்லியில் வேலை கிடைத்தது. இப்பொழுது திருமணம் செய்து கொண்டு டெல்லியிலேயே வாழ்ந்தும் வருகிறான். ஊரில் இருந்த அம்மா இறந்து விட்டார். அவனை படிக்க வைத்து உருவாக்கிய ஆறுமுக மாமாவும் கூட இப்பொழுது இல்லை. ஆகவே ஊரையும் அதன் மனிதர்களையும் மறந்து டெல்லி வாசியாக மாறியிருந்தான் தங்கமுத்து. ஆனால் தபால் பெட்டி எழுதிய கடிதம் அவனது கடந்த காலத்தை, அதன் மறக்க முடியாத நாட்களை நினைவு கொள்ள செய்தது. தனது மனைவி மகள் இருவரையும் அழைத்து கொண்டு விமானத்தில் மதுரைக்கு வந்து இறங்கினான். காரில் அவர்கள் பயணம் செய்து அவன் படித்த சிறு நகருக்கு வந்தார்கள். தலைமை தபால் அலுவலகத்திற்கு சென்ற அவன் பயனற்றது என வீசி எறியப்பட்ட தபால் பெட்டிகள் எங்கே இருக்கிறது என விசாரித்தான். அலுவலகத்தின் பின்பக்கம் கடந்த தபால் பெட்டிகளை காட்டினார்கள். தனது நேசத்திற்குரிய தபால் பெட்டியை கண்டதும் நீண்ட காலம் பிரிந்த நண்பனை காணுவது போல ஆசையாக தொட்டு தடவினான். தபால் பெட்டியால் நம்ப முடியவில்லை. தனது நண்பன் தன்னை காணுவதற்காக வந்திருக்கிறான். இந்த அதிசயம் எப்படி சாத்தியமானது என புரியாமல், தங்கம் நீ நல்லா இருக்கியா என கேட்டது. அவன் கண் கலங்கியபடி, நான் நலமாக இருக்கிறேன், உனக்குத்தான் வயதாகிவிட்டது என்றான். தபால் பெட்டியால் பேச முடியவில்லை. தபால் பெட்டியை தொட்டு தூக்கி தனது மனைவி மகளிடம் காட்டினான். பின்பு அதை தானே கொண்டு செல்வதாக சொல்லி முறையான அனுமதியை தபால் துறையில் பெற்றான். தபால் பெட்டியை தனது காரில் வைத்து கொண்டு புறப்பட்டான். நாம இப்போ எங்கோ போறோம் என கேட்டது தபால் பெட்டி. டெல்லிக்கு. தபால் பெட்டியால் நம்ப முடியவில்லை. இதுவரை சொல்லாக மட்டுமே கேள்விப்பட்ட நாட்டின் தலைநகருக்கு போகிறோம் என மகிழ்ச்சி அடைந்தது. இப்பொழுது அந்த தபால் பெட்டி தங்கமுத்து வீட்டின் வரவேற்பறையில் அழகான மர ஸ்டாண்ட் ஒன்றில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிற்கு வருகிறவர்கள் எல்லாம் அதை பற்றி ஆசையாக கேட்கிறார்கள். எல்லோரிடமும் அது எனது நண்பன் டாமா என பெருமையாக சொல்கிறான் தங்கமுத்து. விலை மதிப்பில்லாத ஒரு கலைப்பொருளைப் போல அந்த தபால் பெட்டி அவனது வீட்டில் இருக்கிறது. தங்கமுத்துவின் மகளுக்கு தான் பார்த்த மனிதர்களை, அவர்கள் எழுதிய கடிதங்களை பற்றி கதை கதையாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. தபால் பெட்டிகள் கதை சொல்ல துவங்கினால் முடிவேது? தீராத கதைகளுடன் தபால் பெட்டிகள் காத்திருக்கின்றன. கேட்பதற்கு நாம் தான் செவிகளையும் மனதையும் திறந்து வைத்திருக்க வேண்டும்.